யூசுவலாக நம்ம வாழைக்காயில் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், பொரியல் இல்லைன்னா குழம்பு செய்வோம் இல்லையா. பட் ஆனால் அதே வாழைக்காவை வச்சு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய் வந்துட்டு நம்ம தோலெல்லாம் சீவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு இழுத்திங்கன்னா தோல் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி தோல் எடுத்து க்ளீன் பண்ண வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போடலைன்னா வாழைக்காய் கருப்பாயிடும். நம்ம ரொம்ப பெருசாக போட்டோன்னா குக்கிங் டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதே டைமில் இந்த ரெசிபி வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் குட்டி குட்டியாக இந்த வாழைக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ரைங் பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்ச உடனே இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த கடுகு சீரகம் ரெண்டுமே எண்ணெயில் வந்துட்டு வெடிக்கணும், இல்லைனா கசப்பாக இருக்கும். போட்டு ஒரு 20 செகண்ட்ஸில் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்கிற டைமில் இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 cloves ஆஃப் கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணது. இதை வந்துட்டு ஒரு 1/2 மினிட்க்கு ஆயிலில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோல்டன் கலர் ஆனால் தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ஆனியனும் கருவேப்பிலையும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம போட்ட ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அண்ட் 3/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா யூ கேன் ஆட் கரம் மசாலா. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம போட்ட அந்த பவுடர்லேருந்து எண்ணெய் விட்டு வரும். நல்லா வெந்துருச்சுன்னா அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வர டைமில் நம்ம இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா டைம் எடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டதுக்கப்புறமா அப்பப்போ ஒரு தடவை மூடி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான டோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்துட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிக்க தேவையில்லை, பட் ஆனால் ஜலிச்சு எடுத்தோன்னா சேஃபர் சைடு இல்லையா, அதனால தான். ஸோ ஜலிச்ச கோதுமை மாவு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். மிக்சிங் பவுலில் போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக ஓமம். இது வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே டைமில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆன அளவுக்கு ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கூட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கிறதால தண்ணி ஊற்றிட்டோன்னா கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகாது. ஸோ ஒரு தடவை மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். இது பிசைஞ்சிட்டு இருக்கக்குள்ளே ஒரு தடவை வாழைக்காய் கூட மூடி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், மாவு வந்துட்டு சூப்பராக சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த டோ வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், காஞ்சி போகாமல். அதனால் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இது இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சைடில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் இந்த மாவு வந்துட்டு நம்ம தேய்க்கக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், வாழைக்காய் கூட ஒரு 7லேருந்து 8 மினிட்ஸாக நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம இது கூட கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு கூட ஒரு 5 மினிட்ஸாக நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இது இன்னும் சாஃப்டாக மாறிடும். இப்போ இந்த மாவு வந்துட்டு சின்ன பால் சைஸ்க்கு நம்ம எடுத்து நல்லா உண்டை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் தேய்க்கக்குள்ளே நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த சைஸில் மாவு எடுத்து உண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம கோதுமை மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் கோதுமை மாவு போட்டு தேய்க்கிறேன். இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த ரெசிபி கூட ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு வந்துட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் வச்சுட்டு இது குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ண மாவு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் மேலே நம்ம தவா வச்சுட்டு அது மேலே நம்ம ஈவனாக ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் அதை வந்துட்டு தவா மேலே போட்டுடலாம். தவாவில் போட்டதுக்கப்புறமா இது 1 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் அப்படியே வேக விட்டுருங்க. இது லோ ஹீட்டில் வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடும் நல்லா ஈவனாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் நம்ம நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும் அண்ட் கரெக்டாக வேகாது. லோ ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் வாழைக்காயெல்லாம் ஈவனாக வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அண்ட் ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைட்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதே ஷேப்பில் இது ஹோல்ட் ஆகிடும். எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எட்ஜில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த ரோட்டியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கனாவே இது ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறமா இது இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வேக வச்சிங்கனாவே இந்த டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம டேஸ்டியான ஸ்பைசி இந்தியன் டாக்கோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த ரெசிப்பியை ரொம்ப தடவை வீட்டில் செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி இது. செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். 15 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் அதே டைமில் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.